செய்கிற மேட்ச்சு அலர்வில் சண்டியர் விசஸ் எம்எஸ்எம். இந்த மேட்ச்சுக்கும் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க கமிட்டி. பவர் பிளேயில் 4 பேர் இன்சைட் சர்க்கிள். ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் கருப்பு. பவுலிங் எண்ணில் ஓவர் த விக்கெட்டில் வந்து தீபன். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டாரு, ஒயிட். செகண்ட் ஒன் குட் ஷாட், லாங் ஆன்ல நல்ல டேக்கன். தன்னோட முதல் விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு தீபன். தன்னோட ஸ்ட்ரைக்கில் இருந்து போகிறாங்க விஜய். நியூ பேட்ஸ்மேன் அசோக். குட் ஷாட். இந்த முறை பாயிண்டில் சிங்கிளானு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். சிங்கிள். லைனில் போடுறாரு, டாட்டு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க தீபன். குட் ஷாட், குட் ஸ்டாப், சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் இடிச்சு விடுறாரு, சிங்கிளானு பார்ப்போம். குட் ஸ்டாப், சிங்கிள். உடச்சு போடுறாரு, ஒயிட். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். கிராண்டட் 1 ஓவர். ஒரு ஓவர் கம்ப்ளீட்டு. விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் 7 ரன் எடுத்துருக்காங்க எம்எஸ்எம் மதுரை. நியூ பாலர் குரு அரந்த விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லைனில் போடுறாரு, டாட்டு. பாலை வெரி சென்றுச்சு. டாட்டோட ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க குரு. இன்சைட் எட்ஜ் ரன் அவுட்டானு பார்ப்போம். அந்த எண்டில் டாட்டு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க குரு. லைனில் போடுறாரு, டாட்டு. கடைசி 3 பாலுமே டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க குரு. குட் ஸ்டார்ட் ஃப்ரம் குரு. குட் ஷாட். இந்த எண்டில் சிங்கிள். பார்த்துக்கோங்க, சுவிட்சில் டாட்டு. நல்லா ஃபேஸ் வேரியேஷனில் இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் லைனில் போடுறாரு, டாட்டு. இந்த ஓவரை ஒரு ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க குரு. 2 ஓவர் கம்ப்ளீட்டு. 8 ரனுக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம் மதுரை. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், லாங் ஆன்ல சிங்கிளானு பார்ப்போம். அந்த எண்டில் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் குட் ஷாட். இந்த முறை ஆன் சைடில் மிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருச்சுன்னா ரன் அவுட்டு. சிங்கிள். குட் ஷாட், கிராண்டட் சிங்கிள். குட் ஷாட். இந்த முறை ஆஃப் சைடில் சிங்கிள். உடச்சு போட்டிருந்தாரு, ஒயிட். குட் ஷாட், மேக்ஸிமம். குட் ஷாட், லாங் ஆன்ல நல்ல டேக்கன். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க தீபன். 3 ஓவர் கம்ப்ளீட்டு. 20 ரனுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம். ஃபைனல் ஓவர் போட, முக்கியமான ஓவர் போட உதயா வந்திருக்காரு. டீஸில் கருப்பு. ஃபர்ஸ்ட் பால் கொடுத்துருக்காருங்க. அங்கே ஆளே இல்லை, அது போயிடுச்சு. அங்கே அது மேட்டை தாண்டி போயிடுச்சுங்க. 6. இதுக்காண்டு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. செம்ம ஷாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரு 6. முக்கியமான செகண்ட் பாலிங்க. ஷார்ட் பாலு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே சூர்யா அங்கே கேட்சா, செம்ம கேட்சுங்க, நல்ல கேட்ச். ஏற்கனவே ஒரு கேட்ச் பிடிச்சாரு, இப்போ 2வது கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. முக்கியமான விக்கெட்டான 4 பந்து, மேட்சை தீர்மானிக்கக்கூடிய பந்து. 3rd ரவுண்டில் முக்கியமான 4 பந்து வீச
உதயா. செம்ம பேஸ்ல வந்துச்சு, செம்ம டாட் பால் இங்க உதயா. பால் 6 அடிக்க விட்டாலும் 2 பால் டாட் பால் பிடிச்சி போட்டிருக்காருங்க இங்க. நெக்ஸ்ட் 3 நல்லா அடி வாங்கினாப்ல. செம்ம பேஸ்ல ஒரு அகலப்பந்து, இங்க அகலப்பந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வைடு, 2 பால் அப்புறம் ஒரு வைடு போட்டிருக்காரு இங்க உதயா. பார்ப்போம் என்ன ஆகுன்ட்டு. இங்க லெக் பை முறையில் க்ளோஸ் கால், இங்க க்ளோஸ் கால், அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருங்க. இங்க செம்ம கீப்பிங் இங்க. லாஸ்ட் 2 பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு, ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இந்த 2 பாலை மேக்ஸிமைஸ் பண்றாரான்னு பார்ப்போம். ஷார்ட் பால் ஸ்டேக்ல அடிச்சிருக்கு. அங்க 1-2 மாத்துறாங்களா? ஈஸி 2 இங்க. பெரிய கேப் இருந்துச்சு, அங்க ஈஸி 2 ஆயிருக்காரு. லாஸ்ட் 1 பால், இந்த ஒரு மேக்ஸிமைஸ் பண்றாங்களா பார்ப்போம். கார்த்திக் லாஸ்ட் பால் இங்க. நோ பால், அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்க. முக்கியமான தருணத்தில் உதயா ஒரு நோ பாலை போட்டிருக்காரு. ஓவர் ஸ்டெப் நோ இங்க. இந்த நோ பாலை மேக்ஸிமைஸ் பண்றாங்களா எம்எஸ்எம் மதுரை? பார்ப்போம். கார்த்தி தான் இருக்காரு. ஃப்ரீ ஹிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்களா பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால். செம்ம குத்தி வேரி ஆச்சுங்க. அங்கே நிற்க வச்சு ஓடி அங்கே ஒரு விக்கெட்டு. ஃப்ரீ ஹிட் பாலை செம்மையாக போட்டு முடிச்சிருக்காரு உதயா. ஒரு தப்பாக ஒரு 6 அடிக்க விட்டாலும் மீதமுள்ள பாலை நல்லா போட்டு மேட்சை முடிச்சிருக்காரு, க்ளோஸ் பண்ணியிருக்காருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச ஸ்கோர் 30. 31 அடிச்சா வின்னு அப்படின்ற முனைப்பில் சண்டியர் பாய்ஸ் அலவர் கோவில். 3rd ரவுண்டில் முக்கியமான மேட்ச்சில் 31 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் தீபன், நான் ஸ்ட்ரைக்கில் உதயா வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீச சுமன் வந்திருக்காருங்க. முக்கியமான பாலை போட வந்திருக்காருங்க. அது க்ளோஸாக போகும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. ஃபஸ்ட் பால் வீச சுமன், ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபஸ்ட் பால் சுவிட்சிட்டு லோ கப்ட் ஆச்சு. செம்ம பாலிங். இங்கே ஃபஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு. 24-31 நிலைமையில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு சுமன். கீப்பர் அறிவு க்ளோஸ் காலில் நிற்கிறாரு. செகண்ட் பால் ஸ்லோ பாலிங்க. அங்கே கிராண்டர் முறையில் ஒரு ரன் இங்கே தீபன் 1 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். தேர்ட் பாலிங்க மற்ற ஒரு ஸ்லோ பாலிங்க. எல்லோ லெக் சைடில் அங்கே கார்த்திக் கட் செய்யுது. செம்ம த்ரோங்க இங்கே, செம்ம த்ரோ இங்கே. கீப்பரால் மிஸ் செய்தாலும் ரிஸ்க் எடுக்கல இங்கே உதயா. நல்ல கால்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கர் உதயா. ஒரு சேஞ்ச் இங்கே. 4th பால். லோக்கப் டை கிராண்டட் 1 இல்லையா? 5th பால் இங்கே. கொடுத்துட்டாருங்க மொதல் 6. பாயிண்ட் திசையில் மொதல் 6 அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாருங்க. ரோட்டுக்கே போயிடுச்சு இங்கே உதயா. ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். ஸ்லோ பாலை ஈஸியாக கணிச்சு கொடுத்தாருங்க. அங்கே லெஃப்ட் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஒரு 6 பால் இங்கே. மறுபடியும் சுவிட்சிக்கிட்டு ஒழுங்காக படலை. இங்கே கேட்ச் அங்கே ஃபீல்ட் செட் பண்ணி போட்டிருக்காரு. ஐயோ கேட்சை விட்டாருங்க. அங்கே மேட்சான்னு தெரில, பட் ஆனால் ஒரு முக்கியமான கேட்சை விட்டாருங்க. 1 ரன். செகண்ட் ஓவர் கண்ணன் வந்திருக்காங்க. முதல் ஓவரில் 10 ரன் அடிச்சிருக்காரு உதயா. செகண்ட் ஓவர் கண்ணன். ஃபர்ஸ்ட் பால். செம்ம பால் இங்கே. முறையில் 1 வைடு ஆக்கிற 1 மாற்றிருக்காரு. கிராண்டர் முறையில் 1 ரன். செகண்ட் பால் இங்கே. ஃபீல்டில் ஒரு மாற்றம். வைடு திசையில் அங்கே கவர்ஸில் கேட்சா. செம்ம கேட்சுங்க. அங்கே சுமன்ட்ட இருந்து தடுமாறினார், பட் ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே சுமன். முக்கியமான விக்கெட் 6 அடித்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகியிருக்காங்க. கண்ணன் முதல் 2 பால்லே மேட்சை மாற்றக்கூடிய ஒரு ஸ்பெல்லில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஓகேவா? வைடு 3rd பால் இங்கே கண்ணன்ட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கில் அழகர். செம்ம பாலுங்க. அப் டு யாக்கறீங்க. செம்ம பாலுங்க கண்ணன். செம்ம பாலுங்க. ஏறி போனா நல்ல பாலுங்க. குத்தி விலகிருச்சுன்னு நினைக்கிறேன். வைடு கொடுத்துருக்காங்க இங்கே அம்பையர்.
ஓகே தானே கேப் பால் கிடைக்கும். ரீபால் மறைச்சடிச்சு போன செம்ம யாக்கருங்க. சொல்லி போறாரு யாக்கறிங்க கண்ணன். பால் இங்க கண்ணன்ட்ட ஏதோ டாஸ் கேட்சா அங்கதாங்க ஃபீல்டை மாத்தினாங்க. பட் ஆனால் அங்கேயே ஒரு செம்ம ஃபீல்ட் செட்டப்னு சொல்லலாம். ஒரு பால் முன்னாடி அங்கே தான் மாற்றினாங்க. லாஸ்ட் பால் போட இங்கே கண்ணன் முக்கியமான லாஸ்ட் பால். லோ டாஸை கொடுத்துருக்காங்க. அங்கே கேட்ச் ஆகுமா? அங்கே அசோக்கிட்ட இருந்து செம்ம கம்போஸ் ஆன கேட்ச். அங்கே 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க இங்கே கண்ணன். முக்கியமான 3 விக்கெட் இங்கே. மேட்சே திருப்பி போட்டார். போன ஓவரில் 10 ரன் வந்துச்சு. பட் ஆனால் இந்த ஓவரில் 2 ஒய்டு பட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கண்ணன். மேட்சே மாற்றிட்டாருங்க. லாஸ்ட்டு முன்னாடி ஒரு போட புஷ்பா வந்திருக்காரு. 12க்கு 18. லோ டாஸை மேலே அடிச்சு கொடுத்துருக்காரு. கேட்சை பிடிப்பாங்களா? செம்ம கேட்சுங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. போன பால் ஒரு விக்கெட்டு, இந்த பால் ஒரு விக்கெட்டு. தீபன் முக்கியமான விக்கெட்டை இழந்துட்டு போறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு. 11க்கு 18. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட போட்டிருக்காரு புஷ்பா. பேட் பண்ணும்போது அப் டு கவர்ஸ் திசையில் 1 2 ஆகுமா? மிஸ்ஃபீல்ட் 4. முக்கியமான 4 விட்டுட்டாருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சஞ்சித் முதல் பாலே சூர்யா 4 அடிச்சிருக்காரு. முக்கியமான 4 அடிச்சு மேட்சோட ஓட்டத்தை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 10க்கு 14. ஃபீல்டில் ஒரு மாற்றம் கவர்ஸ் திசையில். நெக்ஸ்ட் பால் செம்ம பாலிங்க. கிராண்டட் 1 ஓகே தானே 9க்கு 13. ஒரு மாற்றம் 9க்கு 13. இங்கே கேட்ச் ஆகுமா? அங்கே தாங்க ஒரு ஃபீல்டில் மாற்றம். அது விட்டாருங்க. முக்கியமான கேட்சை விட்டாருங்க. ஒரு 2 கேட்ச் விடுறாரு இங்கே. வேறு கேட்சை விட்டு 1 ரன் கொடுத்துட்டாங்க இங்கே. 8க்கு 12. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கனகு வந்திருக்காருங்க. 8க்கு 12. 8க்கு 12. இங்கே கொடுத்துருக்காருங்க. அங்கே கேப்பில் போயிருக்கு. 1 2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? பந்து நின்றுச்சு. பட் ஆனால் ஒரு 2 முக்கியமான 2ன்னு சொல்லலாம். 7க்கு 10. முக்கியமான 2ங்க இங்கே கனகு பேட்டில் இருந்து. பால் முக்கியமான பால், மேட்ச் பால். திரும்பி கொடுத்துருக்காரு. கிராண்டட் முறையில் 1 ரன். நெக்ஸ்ட் ஓவர் 6க்கு 9. நெக்ஸ்ட் ப்ரெஷர் ஓவரை போட யார் வராருன்னு பார்ப்போம். 6க்கு 9 ப்ரெஷரான ஃபைனல் ஓவர் வீச கண்ணன் வந்திருக்காரு. 2வது ஓவரில் 2 ஒய்டு மட்டும் போட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்த கண்ணன். 6க்கு 9 ஃபர்ஸ்ட் பால். லோ டாஸை 1 கன்வெர்ட் பண்ணுறாரு. அங்கே ஒரு நல்ல தடுப்பு. 1 முக்கியமான 1. 5க்கு 8 ஆடணும். 5க்கு 8. ஸ்ட்ரைக்கில் கனகு கண்ணன். முக்கியமான பால். லோ டாஸ் அங்கே அடிச்சிருக்காரு. அங்கே அசோக் கட் செய்து 1 2 ஆக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் பால் அங்கே கட் செய்து ரன் அவுட்டா? க்ளோஸ் கால் அங்கே. பட் நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். 4க்கு 7 அடிக்கணும். இங்கே ஒரு ஃபீல்ட் செட்டப் பண்ணிக்கா. மிஸ் பண்ணிட்டாங்க. கிராண்டட் முறையில் 1 ரன்னுங்க. 3 பாலுக்கு 3 ரன் மட்டும் கொடுத்துருக்காருங்க. இது 3 பால் இருக்கு. 3க்கு 7 ஆடணும். 3க்கு 6. ஸ்ட்ரைக்கில் சூர்யா இங்கே அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ஆகுமா? ட்ரை பண்ணுறாங்க. இங்கே 1 2 ஆக்குறாங்க. ஒரு நல்ல த்ரோ. 1 ரன் ஆக்கிட்டாங்க. இங்கே ஒரு நல்ல குட் ரன்னிங் இங்கே சூர்யா மற்றும் கனகிட்ட இருந்து. முக்கியமான ஒரு டபுள் வந்திருக்கு இங்கே. 5 விக்கெட்டு. இங்கே சண்டியர் பாய்ஸ் 4 விக்கெட்டு. இங்கே ட்ராவானா விக்கெட் வித்தியாசம் பார்க்கப்படும் கமிட்டி சொல்லியிருக்காங்க. 2க்கு 4 அடிக்கணும். இந்த முக்கியமான பாலுங்க இங்கே. 3rd ரவுண்டில் முக்கியமான லாஸ்ட் முன்னாடி பால். இங்கே கேட்சா? கிராண்டட் 1. கிராண்டட் 1ங்க இங்கே. 1க்கு 2 அடிச்சாங்க. 1க்கு 2 அடித்தா மேட்ச் வின்னிங்க விக்கெட் வித்தியாசத்தில். பட் ஆனால் 1க்கு 3 அடிக்கணும். 1க்கு 2 அடித்தா விக்கெட் வித்தியாசம். அவங்க 5 விக்கெட், இவங்க 4 விக்கெட்டு. பார்ப்போம் அந்த முக்கியமான பாலை, ப்ரெஷரான முக்கியமான பாலை எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். கண்ணன் 1க்கு 3. 2 அடித்தாலும் மேட்ச் வின்னிங்க சண்டியர் பாய்ஸு. முக்கியமான பாலை போடுற கண்ணன் வந்திருக்காரு.
என்ன பண்ணுறாங்க பால் பார்ப்போம். பால் படம் பேசுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. அங்க அசோக்கிட்ட இருந்து ஒரு கட் செய்து 1-2 ஆக்கிட்டாங்களா? க்ளோஸ் கால். அங்க க்ளோஸ் கால். அம்பேர் இருந்து அவுட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு செம்ம கம்பேக். இங்க கண்ணன்ட்ட இருந்து ஒரு செம்ம த்ரோ. அங்க அசோக்கிட்ட இருந்து ஒரு த்ரோல மேட்சே மாத்திட்டாருங்க. இங்க அசோக் கண்ணன் வந்து மேட்ச் மாத்தியே விட்டாருங்க. ஒரு க்ளோஸ் கால் அம்பேர் அவுட் கொடுத்துருக்காரு. இங்க விக்கெட் வித்தியாசத்துல செம்ம கம்பேக். ஒரு ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. இங்க